ஏழாம் வகுப்பு முதல் பருவம் வடிவியல். ஒரு புள்ளியில் அமையும் கோணங்கள், அதாவது ஒரு புள்ளியை சுற்றி அமையக்கூடிய கோணங்களினுடைய பண்புகளை நாம் இப்பொழுது பார்க்க போகிறோம். பயிற்சி 5.1 கணக்கு எண் 6. ஒரு புள்ளியில் அமையும் 3 கோணங்கள் 1:4:7 என்ற விகிதத்தில் உள்ளன எனில் ஒவ்வொரு கோணத்தின் மதிப்பையும் காண்க. அதாவது குழந்தைகளே, ஒரு புள்ளியை சுற்றி அமையும் கோணங்களின் கூடுதல் 360 டிகிரி என்பது நமக்கு தெரிந்தது. இப்பொழுது அந்த புள்ளியை சுற்றி ஒரு 3 கோணங்கள் இருக்கின்றன. அந்த 3 கோணங்களினுடைய கோண அளவு நமக்கு தெரியவில்லை. ஆனால் அந்த 3 கோண அளவுகளும் உள்ள விகிதத்தினுடைய அளவு நமக்கு தெரியும். அதாவது 1:4:7 என்ற விகிதத்தில் உள்ளன என்றால் அந்த கோணங்களினுடைய அளவு என்ன என்பதை நாம் இப்பொழுது கண்டறிய போகிறோம். பாருங்கள், ஒரு புள்ளியில் அமையும் 3 கோணங்களின் விகிதம் 1:4:7. பொதுவாகவே இந்த மாதிரியாக விகிதங்களாக கொடுக்கப்பட்டால் நாம் அந்த விகிதங்களோடு சேர்த்து ஏதேனும் ஒரு மாறியை அந்த கோணத்தினுடைய மதிப்பாக எடுத்துக்கொள்ள வேண்டும். பாருங்கள், ஆகவே நாம் அந்த 3 கோணங்களை 1x, 4x, 7x என்று எடுத்துக்கொள்வோம். அந்த விகிதத்தோடு சேர்த்து ஒரு மாறியை சேர்த்து நாம் கோணத்தினுடைய மதிப்பாக எடுத்துக்கொள்வோம். இப்பொழுது இந்த 3 கோணங்களும் எவ்வாறு இருக்கிறது என்பதை பார்ப்போம். இது ஒரு புள்ளி. அந்த புள்ளியை சுற்றி 3 கோணங்கள் அமைந்துள்ளன. பாருங்கள், அந்த 3 கோணங்களும் ஒரு வட்ட வடிவத்தை உண்டாக்குவது என்பதைத்தான் நீங்கள் பார்க்கிறீர்கள். அதில் முதல் கோணம் 4x, மற்றொரு கோணம் 1x, இன்னொரு கோணம் 7x. இப்படி அந்த 3 கோணங்களையும் நாம் மாறியோடு சேர்த்து எடுத்துக்கொள்வோம். ஒரு புள்ளியில் அமைந்த கோணங்களின் கூடுதல் 360 டிகிரி ஆகும். ஒரு நேர்கோட்டில் அமைந்த கோணங்கள் 180 என்பது உங்களுக்கு தெரியும். இது ஒரு புள்ளியை சுற்றி அமைந்துள்ள கோணங்கள். ஆகவே இவற்றுடைய கூடுதல் 360 டிகிரி ஆகும். ஆகவே அந்த 3 கோணங்களை நாம் கூட்டினால் 360 கிடைக்கும். 1x கூட்டல் 4x கூட்டல் 7x சமம் 360. இந்த 1x, 4x, 7x ஆகியவை ஒத்த உறுப்புகள் ஆகும். அனைத்திலுமே x என்ற மாறி உள்ளதால் இவை மூன்றையும் நம்மால் கூட்டிக் கொள்ள முடியும். ஆகவே 1 கூட்டல் 4 கூட்டல் 7 12. ஆக 12x சமம் 360 என்று வைத்துக்கொள்வோம். இப்பொழுது நமக்கு எக்ஸினுடைய மதிப்பு தெரிய வேண்டும். எக்ஸினுடைய மதிப்பு தெரிந்தால்தான் மற்ற 3 கோணங்களையும் நம்மால் கண்டறிய முடியும். ஆகவே எக்ஸை மட்டும் வைத்துக்கொண்டு பெருக்கலாக உள்ள 12ஐ வலதுபுறமாக கொண்டு செல்வோம். வலதுபுறமாக செல்லும் பொழுது பெருக்கலாக உள்ள 12 வகுத்தலாக மாறும். ஆகவே எக்ஸ் சமம் 360 வகுத்தல் 12. 360இல் எத்தனை 12கள் உள்ளன? 360ஐ 12ஆல் வகுத்தோமானால் நமக்கு 30 டிகிரி என்று கிடைக்கிறது. அதாவது 36இல் 3 12கள் உள்ளன. ஒரு பூஜ்ஜியத்தை சேர்த்து கொண்டீர்களானால் 30 டிகிரி. ஆகவே நாம் இப்பொழுது அந்த பங்கினை கண்டுபிடித்து விட்டோம். ஒவ்வொரு கோணமும் உள்ள பங்கு, அதாவது ஒரு பங்கினுடைய அளவு நாம் கண்டறிந்து விட்டோம். இப்பொழுது ஒவ்வொரு கோணமும் எவ்வளவு மதிப்பு என்பதை பார்க்கலாம். விடை எக்ஸ் சமம் 30 டிகிரி என்று தெரிந்துவிட்டது. ஆகவே ஒரு கோணத்தினுடைய அளவு 30. ஏனெனில் 1x கூட்டல் 4x கூட்டல் 7x தானே போட்டோம். அதனால் ஒரு கோணத்தோட அளவு நமக்கு தெரிஞ்சிருச்சு. இப்போ ரெண்டாவது கோணத்தோட அளவு 4x. ஏன்னா ரெண்டாவது கோணம் 4 பங்கு இருக்குது. ஒன்று ஒரு பங்கு, இன்னொன்று 4, இன்னொன்று 7. அப்போ 4 பங்குன்னா 4 பெருக்கல் எக்ஸ், அதாவது 4 பெருக்கல் 30 சமம் 3 12. ஒரு பூஜ்ஜியத்தை சேர்த்து கொண்டீர்களானால் 4 30 120 டிகிரி. அடுத்த கோணம் 7x. 7x என்றால் 7 பெருக்கல் எக்ஸு. எக்ஸினுடைய மதிப்பு 30 டிகிரி. ஆகவே 7 பெருக்கல் 30 சமம் 7 3 21. ஆகவே 7 30 210 டிகிரி. 3 கோணத்தினுடைய அளவையும் நாம் கண்டறிந்து விட்டோம். அந்த 3 கோணங்கள் 30 டிகிரி, 120 டிகிரி, 210 டிகிரி ஆகும். நன்றி குழந்தைகளே.